வைட்டமின் பி12 முழு பெயர் வந்து கோபாலமைன். ஓகே. அந்த கோபாலமைன்ங்கிறது கோபால்ட்ல இருந்து உருவாக்குற மினரல். அந்த கோபால்ட்ங்கிறது ஒரு ஒரு மெட்டலுக்கும் ஒரு கலர் இருக்கு. சரி. கோல்டுனுடைய கலர் தெரியும். ஆமா. அது மாதிரி சில்வருடைய கலர் தெரியும். இருக்கிறதுல ரொம்ப பிளாட்டினம் எல்லாம் பாத்தீங்கன்னா விலை அதிகமா இருக்கு, ஒரே கலர் அவ்வளவு இம்ப்ரெசிவா இருக்கு. இந்த உலகத்துல ரொம்ப மிக அழகான மெட்டல்னு நீங்க பார்க்க போனீங்கன்னா கோபாலமைன் தான். பிங்கா ரத்தனம் மாதிரி மாணிக்கம் மாதிரி அவ்வளவு அழகா இருக்கும். அப்படிப்பட்ட நட்சத்திரம் வந்து உப்பி உடையும் பொழுது அந்த ஸ்டார் டஸ்ட் நட்சத்திர துகள்கள்ல தான் இந்த தனிமங்கள்லாம் இருக்கு. அவங்க குளிர்ந்து மறுபடியும் ஒரு புது குடும்பம் ஃபார்ம் ஆகும்போது, இப்ப நம்ம குடும்பத்தை எடுத்துக்கலாம். சூரிய குடும்பம் தான் நம்மளுடைய தலைவர். 99.99% அவர் தான் இருக்காரு. மீதி பேர் தான் மற்ற கிரகங்கள், நமக்கு இருக்கிற துணை கிரகங்கள். நம்மளுடைய மூதாதையர் ஒரு நட்சத்திரம் உடைஞ்சார்ல, அவர் உருவாக்கி வச்சதுதான் இந்த தங்கம், கோபால்ட்லாம். எதுக்காக இந்த முன்னோட்டத்தை நான் சொல்றேன்னா, இந்த கோபால்ட்ங்கிறது அரிதிலும் அரிதான ஏதோ நம்மளுடைய முன்னோர் வந்து உருவாக்கி கொடுத்த கிஃப்ட். ஓகே. அது நம்ம மண்ணில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கு. தங்கம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கு. சிலிக்கா நிறைய இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, ஹைட்ரஜன். இதை வச்சுதான் நம்ம வாழ்ந்தாகணும். இது புதுசா யாருமே உற்பத்தி பண்ண முடியாது. ரொம்ப அரிதாக கிடைக்கிற இந்த கோபால்ட்டை ஹெர்பிவோரஸ், அதாவது புல் போன்ற தாவரங்களை உண்ணக்கூடிய அனிமல்ஸ் சொல்றாங்களா, இப்ப பசு, ஆடு, இவங்க தான் வந்து அந்த புல்லுல இருந்து அந்த கோபால்ட்டை எடுத்து அவங்க தான் முத இந்த கோபாலமினை உற்பத்தி பண்றாங்க. அதே மாதிரி பாக்டீரியாக்களும் உற்பத்தி பண்ணக்கூடிய குணம் இருக்கு. அப்ப பாக்டீரியாவும் தாவரத்தினுடைய முன்னோடி தான். ஸோ தாவரங்கள் மட்டும்தான் மண்ணுல இருக்கிற இந்த கொடையான இந்த பொக்கிஷமான கோபால்ட்டை எடுத்து கோபாலமைன் தயாரிக்கிற ஒரு உன்னதமான பணி அவங்க தான் ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. அந்த புல்லெல்லாம் சாப்பிடக்கூடிய கால்நடைகள் அவங்க வந்து அந்த கோபாலமைனை உள்ள கிரகிச்சு அவங்க பயன்படுத்திக்கிட்டு, ஏன்னா மமெல்ஸ் நம்ம அனிமல்ஸுக்கு வந்து இந்த கோபாலமைன் வந்து மிக இன்றியமையாத பணிகள்லாம் செய்யறதுனால அந்த உணவுல இருந்து அதை அவங்க கிரகிச்சுக்கிறாங்க. மனிதர்கள் வந்து ஃபுட் செயின்ல பின்னாடி வர்றதுனால நம்ம வந்து எவல்யூஷன் படி இந்த கால்நடைகளுடைய பாலையோ அதனுடைய இறைச்சியோ நம்ம உட்கொள்ளும் பொழுது அதுல இருந்து அந்த கோபாலமைன் நமக்கு வருது.